இன்றைய கனேடிய செய்திகள். தலைப்புச் செய்திகள். டொரண்டோ பல் மருத்துவர் ஏர் இந்தியா விபத்தில் பலி. டொரண்டோவில் பல திருட்டுகளில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்களுக்கு வலைவீச்சு. கனடாவில் வெண்ணெய் கள்ளன் கையும் களவுமாக பிடிபட்டான். கனடாவில் வரி மோசடியில் ஈடுபட்டவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ வைர நகை கடையில் கொள்ளை, சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். டொரண்டோவைச் சேர்ந்த பல் மருத்துவர் டாக்டர் நிராலி பட்டேல் இந்தியாவுக்கு சமூக பயணம் மேற்கொண்டு வீடு திரும்பும் வழியில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தார். வியாழக்கிழமை நடந்த இந்த விபத்தில் 241 பேர் பலியாகினர். எட்டோபிகோவைச் சேர்ந்த 32 வயதான நிராலி பட்டேல் இந்த போயிங் 787 விமானத்தில் இருந்த ஒரே கனடியர் ஆவார். முதல்வர் டக் ஃபோர்ட் மற்றும் பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவில் பல திருட்டுகள் மற்றும் மோசடிகள் தொடர்பாக 5 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 28, 2025 வரை நடந்த சம்பவங்களில் ஏடிஎம்ஐ பயன்படுத்தும் வயதானவர்களை குறிவைத்து அவர்களின் வங்கி அட்டையை திருடி பணம் எடுத்துள்ளனர். 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 5 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆரஞ்ச்வில்லில் $600 பெறுமதியான வெண்ணெயை திருடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மே 28 அன்று திருடியவர் ஜூன் 5 அன்று மீண்டும் அதே கடைக்கு வந்தபோது கடையில் உள்ள பாதுகாப்பு ஊழியர்களால் அடையாளம் காணப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 31 வயதான பிராம்டன் நபரின் மீது $5000க்கும் குறைவான திருட்டு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள புரூக்ஸ் நகரை சேர்ந்த லெஸ்லி சான் என்பவருக்கு வரி மோசடி மற்றும் கோவிட் நிவாரண நிதியை மோசடியாக பெற்ற குற்றங்களுக்காக 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சுமார் $8 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இவர் ஃப்ளைட் டெக் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் பொய்யான நிறுவனத்தை நடத்தி மோசடியில் ஈடுபட்டதாக கனடா வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ராயல் கனடியன் மவுண்டன் போலீஸ் மற்றும் கனடா வருமான வரித்துறை இணைந்து நடத்திய விசாரணையின் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டார். டொரண்டோவின் நார்த் யார்க் பகுதியிலுள்ள ஒரு வைர நகை கடையில் இன்று பிற்பகலில் கொள்ளை இடம்பெற்றுள்ளது. மாலை 5 மணியளவில் யாங் ஸ்ட்ரீட்டிலுள்ள நகைக்கடையில் ஆயுதங்களை பயன்படுத்தி காட்சி பெட்டிகளை உடைத்து நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் பயணித்த வாகனம் ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் விபத்துக்குள்ளான நிலையில் அங்கிருந்து அவர்கள் தப்பியோடியுள்ளனர். 5 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.